தம்பி லெலின், நீங்கள் சொல்லுங்கள், இந்த விவாதத்தின் இறுதியில் இந்த நிலையை மாற்றுவதற்கு என்ன செய்யலாம்? நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நிச்சயமாக அனைத்தும் அரசின் கட்டுப்பாட்டில், அரசின் பொறுப்பில் எல்லாமே வரணும். தனியார் துறையாக இருந்தாலும் அது ஏதோ அந்தரத்துலேருந்து குதிக்கல, அது இந்த அரசிற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் கடமைப்பட்டதுன்னு இருக்கணும். இன்றைக்கி சமீபத்தில் வரக்கூடிய சில தீர்ப்புகளே நம்மளுக்கு பயமாக இருக்குது. தனியார் பள்ளிகளுக்கு நீங்கள் எந்த காசுமே கொடுக்கறதில்ல, அதனால் நீங்கள் தனியார் பள்ளிகள் குறித்து எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. எவ்வளோ அநியாயம்! என்ன கொடுக்கல இந்த தனியார் நிறுவனங்களுக்கு? தனியார் நிறுவனங்களுக்கு இடம் கொடுக்குறோம், கரண்ட்டு கொடுக்குறோம், பல்வேறு விஷயங்களை இந்த அரசு செய்யுது. இது ஒரு பக்கம். ஆனால் இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாலும் அரசு இவங்க மேலே நிர்பந்திக்கக்கூடாது. ஏன் நிர்பந்திக்கக்கூடாதுன்னா, தொழில் அமைதி கெட்டுவிடும். அரசு சொல்கிற வார்த்தை, நீங்கள் தொழிற்சங்கம் வச்சிங்கன்னா, நீங்கள் போராட்டம் நடத்துனீங்கன்னா, நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அது தொழில் அமைதியை கெடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள தொழிற்சாலைகளே வருவதை கெடுத்து விடுன்னு சொல்லுது அரசு. எவ்வளோ மோசமான அபத்தமான விஷயம்! வெனிசுலாவில் அங்கே இருக்கிற பெரிய பெரிய எண்ணெய் நிறுவனங்களை அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனம் கொள்ளையடிச்சுது. பைப்பு போட்டு இருக்கிற எல்லா பெட்ரோலியம் கச்சா எண்ணெயும் உறிஞ்சி எடுத்தான். அந்த வெனிசுலா நிறுவனம் சாவேஸ் தலையிட்டார், இனிமேல் இங்கே இருக்கிற எல்லா எண்ணெய் நிறுவனமும் அரசுக்கு சொந்தமானது, உனக்கு கொடுக்க மாட்டேன்னு முடிவெடுத்தான். அது தைரியம், அது அந்த மக்களை பாதுகாத்தது. அந்த தைரியம், அந்த தெம்பு இந்த ஆட்சியாளர்களுக்கு வர வேண்டும். ஏதோ தனிநபர் கொடுக்குற காசுல ஆகாயத்தில் பறந்துட்டு இருந்தா தனிநபர்களுக்கு இவர்கள் விசுவாசமாக இருப்பார்களே தவிர மக்களுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டார்கள். மக்களுக்கு விசுவாசமாக இருக்கிற ஒரு ஆட்சியும் ஒரு ஆட்சி முறையும் வர வேண்டும். தனியார் நிறுவனங்களும் இந்த அரசுக்கு கட்டுப்பட்டது என்கிற நிலையை இந்த அரசு தன்னுடைய நடவடிக்கையால் நிரூபிக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு பேலன்ஸ்டு சிஸ்டம் இருக்கணும். மக்களுக்கான தேவைகளை அரசாங்கம் நிறைவேற்றணும். அதே நேரத்தில் தனி மனித முயற்சிகளை எந்த அரசாங்கமும் கட்டுப்படுத்த முடியாது. நம்மளுடைய வளர்ச்சியே ஒரு ஆஸ்பிரேஷன் இருந்தால் தான் இன்றைய மனித சமுதாயமே வளர்ந்துருக்கு. அதை கட்டுப்படுத்துகிற மாதிரியான ஒரு முயற்சிகள் என்றைக்குமே சமுதாயத்தை முன்னேற்ற போகிறதில்ல. அதே நேரத்தில் தனியார் நிறுவனங்களுடைய பங்களிப்பின் காரணமாக வளர்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலையிலையும் தனியார் நிறுவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் அரசாங்கம் செயல்படணும். இங்கே பிரச்சனை அரசாங்கங்கள் தனியார் நிறுவனங்களுடைய பின்னாடி போகாமல் தனியார் நிறுவனங்களுடைய முயற்சியை வரவேற்கணும். அதே சமயத்தில் தனியார் நிறுவனங்களுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட்டால் நிச்சயமாக மக்களுக்கான முன்னேற்றம் தனியார் நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் அரசாங்கத்தின் முயற்சியின் மட்டுமல்லாமல் தனியார் நிறுவனங்களுடைய பெருமுயற்சினால்தான் இன்றைய தினம் மிகப்பெரிய சமூக மாற்றத்தை இந்திய நாடு சந்திச்சிருக்கு. ஆகவே தனியார் நிறுவனங்கள் நிச்சயமா இந்த நாட்டுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி தான் கொண்டுட்டு போயிருக்கு. அதே சமயம் அரசாங்கம் அவர்களை சட்டத்துக்கு உட்பட்டு அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய செயலில் ஈடுபடுவார்களானால் மிகப்பெரிய மாற்றத்தை வருங்காலத்தில் நாம் சந்திப்போம். அதன் மூலமாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய நிலையை ஏற்படுத்த முடியும் என்பது என்னுடைய கருத்து. எந்த கட்சியாக இருந்தாலும் அது கொடுக்குற வாக்குறுதியில் ஒன்று, மத்தியில் ஆட்சியை பிடிக்கிறோன்னு ஆசைப்படுற கட்சிகள் கொடுக்குற வாக்குறுதியில் மிக முக்கியமானது ஆண்டுக்கு 1 கோடி பேருக்கு வேலை தருவோம் என்று சொல்கிறார்கள். இதற்கு முன்னாடி வாஜ்பாய் காலத்தில் சொன்னார்கள். அதற்கு பிறகு 3 விழுக்காடு வேலையில்லா திண்டாட்டம் கூடியது அவர் காலத்தில். யாரும் இப்போ 10 கோடி பேருக்கு 10 கோடி பேருக்கு எந்தெந்த கோடிகளில் நிறுத்த போகிறாங்கன்னு தெரியல. அவர்களுக்கு தெரிந்த கோடிகள் வாங்கி பையில் போடுற கோடிகள் தான். ஆகவே இப்போது வேலை அரசாங்கத்திடம் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் மொத்த வேலை வாய்ப்பில் 2 விழுக்காடு அரசிடம் இருக்கின்றது. மீதி 98 விழுக்காடு தனியார் நிறுவனங்கள் கையில் இருக்கின்றது. ஆகவே இன்னைக்கு இளைஞர்களுக்கு வேலை தரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு எங்கே இருக்கிறது? தனியார் நிறுவனத்தில் இருக்குது. அப்போது தனியார் நிறுவனங்களை முறைமைப்படுத்துவதற்கு, ரெகுலரைஸ் செய்வதற்கு அரசாங்கத்திடம் இருக்கிற சட்டங்கள் போதுமானதா என்று பார்த்தால், இன்றைக்கு தோழர் சொன்னது இல்லையா லெனின், 80ல் எடுத்த மக்கள் தொகை கணக்கை வைத்துக்கொண்டு இன்றைக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். காலத்தின் தேவை கருதி புதிய சட்டம் போடுறாங்க. தடா பொடா கெடா என்று எத்தனை சட்டங்களோ கொண்டு நாட்டை காப்பாற்ற போகிறோன்னு கொண்டு வராங்க. அந்த சட்டங்கள்லாம் அந்த கடமையை செஞ்சதாங்கிறது தனி விவாதம். இவ்வளவு பெரிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில், மிகப்பெரிய தொகையிலான இளைஞர்கள் இருக்கக்கூடிய தேசத்தில் பெருகி இருக்கின்ற வேலை வாய்ப்புகள் தனியார் வசம் இருக்கின்றன.
அந்த தனியார் வசத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு இளைஞர்கள், நம்முடைய இந்த மண்ணின் இளைஞர்கள் செல்லும் பொழுது அவர்கள் பாதுகாப்பாக பணி செய்வதற்கான புதிய சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். இந்த நாட்டினுடைய வாழ்வுரிமையை மக்கள் பெறுவதற்கு, அவர்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கு, முறைப்படி அந்த உரிமைகளை அவர்கள் தருவதற்கு சரியான தணிக்கையை அரசு கையில் எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த இளைஞர்களுடைய வாக்கு 18 வயது பூர்த்தி அடைந்தால் அவர்கள் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இளைஞர்களுக்கு வந்துடுது. ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய இளைஞர்களை ஒரு அரசாங்கம் காப்பாற்ற வேண்டுமா வேணாமா? அவர்களுடைய உரிமை, இவர்களுடைய வாக்குரிமை உங்களுக்கு அதிகாரத்தை பெற்றுத் தருகிறது. உங்களுடைய அதிகாரம் அவர்களுக்கு வாழ்வுரிமை பாதுகாப்பை பெற்றுத்தர வேண்டாமா? இதை எந்த அரசாக இருந்தாலும் பரிசீலித்து அதாவது தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு புதிய சட்டங்கள் போடுவது போல இளைஞருடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கு புதிய சட்டங்கள் இயற்றப்பட்டால் கூட தவறு இல்லை. தனியார் மயத்தோடு அரசு ஒரு இணக்கமான போக்கு இருந்தால் தவறில்லை. அந்த இணக்கம் என்பது இளைஞர்களை சுரண்டுவதற்கான இணக்கமாக இருக்கக்கூடாது. இளைஞர்களை வளர்ப்பதற்காக, வளர்ச்சியிலே அனைவரும் பங்கேற்கின்ற வாய்ப்பு தரக்கூடிய இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கருத்து. மக்கள் சார்ந்த வெகு மக்களுக்கான புதிய பொருளாதார கொள்கையும் திட்டங்களும் நெறிமுறைகளும் வகுக்கப்பட வேண்டும். தனியார் துறையை அடிப்படை வாழ்வாதாரத்தோடு இணைந்து இருக்கிற கல்வி, மருத்துவம், இதை போன்ற பல்வேறு நிலைகளில் அந்த தனியார் துறை மேலோங்கி வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும். அவைகளையெல்லாம் மத்திய மாநில அரசுகளே கையாள வேண்டும். பொதுத்துறை நிறுவனங்களும் கூட்டுறவு நிறுவனங்களும் மிகப்பெரிய அளவில் வளர்க்கப்பட வேண்டும். நம்முடைய அரசியல் சட்டத்தினுடைய முகப்புறையில் எதை நோக்கி நம்முடைய நாடு நகர்கிறது, முன்னேறுகிறது என்று குறிப்பிட்டார்களோ, தொழிலாளர்களை பொறுத்தவரையில் தொழிலாளர்கள் நிர்வாகங்களிலே பங்கேற்கிற வகையில், அதுதான் நம்முடைய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வழிநடத்தும் கோட்பாடுகளிலே நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். தொழிலாளர்களை நிர்வாகத்திலே பங்கேற்க செய்கிற வகையில் அதை நோக்கிய அப்படிப்பட்ட செயல்முறைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தனியார் துறை தவிர்க்க முடியாதது என்கிற வகையில் தனியார் துறையிலேயும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துகிற அந்த அரசியல் சட்ட திருத்தத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும். தனியார் துறை என்பது அரசின் கண்காணிப்புக்குள் இருக்கிற இயங்குகிற ஒரு துறையாய், தனியார் துறை என்பது தன் எல்லைகளையும் கட்டுகளையும் மீறாத ஒரு அமைப்பாய் இருக்கிற வகையில் மாநில மத்திய அரசுகள் தனியார் துறையை கண்காணிக்க வேண்டும். இவைகளெல்லாம் செய்தால் ஒழிய தேசிய முதலாளிகள் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பார்கள். வறுமை இன்னமும் இந்த நாட்டை விட்டு அகலாத ஒன்றாய், மண்ணோடு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒன்றாய், மக்களோடு இருந்து கொண்டிருக்கிற ஒன்றாய் இருந்து கொண்டிருக்கும். ஆகவே வறுமையை ஒழிக்க வேண்டுமானால், வேலை வாய்ப்பை பெருக்க வேண்டுமானால், அனைவருக்கும் அனைத்தும் பங்கீடு என்கிற அந்த நிலைமை சூழல் உருவாக வேண்டுமானால் இந்த சீர்திருத்தங்களை மக்களும் முன்னின்று செய்வதற்கு விழிப்போடு தங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும். அரசாங்கமும் இதில் அக்கறையோடு கவனம் செலுத்த வேண்டும். மிக்க நன்றி. அரங்கத்திற்கு வந்து விவாதத்தில் பங்கேற்று தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்த மதிப்புமிக்க பெருமக்களுக்கு நமது அன்பு நிறைந்த நன்றி. எனது அன்பிற்கினிய உறவுகளே, எல்லாமே தனியார் மயமாகி தனியார் துறைகள் பெருகி வருவது சமூக நீதிக்கு எதிராக, அதே நேரம் ஜனநாயகத்துக்கு பெரிய அச்சுறுத்தலாகவும் மாறிவிடுமோ என்பதை இந்த விவாதத்தில் நாம் பார்த்தோம். இன்னைக்கு நாட்டின் பாதுகாப்புக்கான இராணுவம் அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது, ஒரு எல்லைகளை பாதுகாக்கிற இராணுவ அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது, அது சரியானது. ஆனால் அந்த நாட்டுக்குள்ள ஒவ்வொரு குடிமகனுக்குமான பாதுகாப்பு கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, அறிவு, உயிர், வேலைவாய்ப்பு, பாதுகாப்பு, இதுதான் அவனுக்கு முக்கியம். ஆனால் இது மூன்றும் தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு, தனியார் துறை இடத்தில் இருக்குது. தனியார் துறை இடத்தில் இருக்குன்னா விற்பனைக்கு வந்திருக்குது, மிக உயர்ந்த சந்தை பொருளாக, வியாபார பொருளாக மாறி இருக்குது. அன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கோவையிலேருந்து சில பேராசிரியர்கள் வர்றாங்க ஐயாவை பார்க்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் ஒரு கல்லூரி கட்டலாம்னு இருக்கிறோம் ஐயா, அரசாங்கம் நீங்கள் ஒரு 80 லட்சம் கடன் கொடுங்க, நாங்கள் ஒரு 20 லட்சத்தை போட்டு ஒரு கல்லூரி கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஐயா கோமா சொல்கிறாங்க, கல்வியை விற்க போறீங்களா, அதுக்கு அரசாங்கம் வேறு கடன் கொடுக்கணும்னு கேட்டு வந்திருக்கீங்களோ,
இதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் வரணும்னே? அங்கேருந்து ஒரு கடிதத்தை எழுதி போட்டிருந்தா நானும் ஒரு பதில் கடிதம் எழுதி போட்டிருப்பேன்ல. அதெல்லாம் முடியாதுன்னு ஏன் என் நேரத்தை தண்டமாக வீணடிச்சுக்கிட்டு போங்க போங்க என்று விரட்டி விட்டுட்டாரு. அன்னைக்கு கல்வியை வித்துறக்கூடாதுன்னு துடித்த தலைவர்கள் இன்னைக்கு கல்வி அரசாங்கத்திடம் இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற தலைவர்களாக இருக்கிறாங்க. அன்னைக்கு கல்வி கற்க என்று இருந்தது, இன்னைக்கு கல்வி விற்க என்ற நிலைக்கு மாறி இருக்கிறது. கல்வி தனியார் மயம், மருத்துவம் தனியார் மயம். அன்னைக்கு அஞ்சலகம் இருந்துச்சு, அஞ்சல் பெட்டி, அது ஊருக்கே ஒரு அடையாளமாக இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. எல்லாம் கொரியருங்கிறான், ஸ்பீடு போஸ்ட்டுங்கிறான், தனி தபாலுங்கிறான். சாலையில் சரியாக போகலைன்னா பார்த்து போடா, இன்னும் ஒப்பம் ரோடா என்று கேட்போம். இன்றைக்கி அப்படிலாம் கேட்க முடியாது. அவன் உடனே சட்டையை பிடிச்சி சொல்லுவான், ஆமாடா எங்கள் அப்பன் ரோடு தான். ஏன்னா போட்டவங்க அப்பனா கூட இருக்கலாம். ஏன்னா சாலையை போடுறது தனியார், எல்லாம் தனியார் மயம். இன்றைக்கு தொழில்துறைகள் எல்லாம் தனியார் மயமாகி கொண்டு இருக்கிறது. கொரியன் வரான், சீனா வரான், சிங்கப்பூர் வரான், மலேசியா வரான், ஜப்பான் வரான்னா இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்கணும். இந்த நாட்டில் தான் நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க, மனித செல்வங்கள் பெருத்து கிடக்கிறது. இந்த நாட்டு இளைஞர்கள் வேலை இல்லாத அலைகிறார்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுக்கணும்னு எங்கள் குலசாமி கோயிலில் கும்பிட்டுட்டு நேர்த்திக்கடன் வச்சு வேண்டிக்கிட்டா வரேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. உள்நாட்டு பன்னாட்டு பெரும் முதலாளிகளுக்கான நோக்கம் பெருமளவில் லாபம் ஈட்டுவதானே ஒழிய இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்பதோ தேசத்தின் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதோ அல்ல. பிறகு இவர்களெல்லாம் என் நாட்டில் வந்து தொழில் தொடங்க வேண்டிய, முதலீடு செய்ய வேண்டிய தேவை ஏன் ஏற்படுகிறது? இங்கே எவ்வளவு வேண்டுமானாலும் நிலங்களை ஆக்கிரமித்து கொள்ளலாம், நிலத்தடி நீரை உறிஞ்சி கொள்ளலாம், தடையற்ற மின்சாரம் கிடைக்கிறது. ஒரு நிமிடம் நேரம் மின்சாரம் தடைபட்டால் ஏற்படுகிற உற்பத்தி இழப்பிற்கு மத்திய மாநில அரசுகளே பொறுப்பேற்கும் என்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படுகிறது. இதை நல்லா நாம் புரிஞ்சுக்கணும். மனித உழைப்பு மிக மலிவாக கிடைக்குது. அவன் உழைப்பை சுரண்டி சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பல ஆயிரக்கணக்கில் லாபத்தை கொண்டு போகலாம். ஆனால் இவனுக்கு வேண்டியது வெறும் சம்பளம், கூலி. பொதுத்துறைகளில் இடஒதுக்கீட்டு அடிப்படையில் வேலை வாய்ப்பை பெற வாய்ப்பு இருக்குது. ஆனால் தனியார் துறையில் இடஒதுக்கீட்டு அடிப்படையில் வேலை வாய்ப்பை பெற வாய்ப்பு இல்லை. ஒப்பந்த கூலியாகத்தான் அமர்த்தப்படுறான். அதில் பணி நிரந்தரம் கேட்டு போராடினா உடனே பணி நீக்கம் செய்யப்படுறான். அப்போ உரிமையை கேட்டு போராடுவதற்கு சங்கமிக்க முடியாது, ஒன்றிணைய முடியாது. ஒன்றிணைகிறவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுறாங்க. வெளியில் பல ஆயிரக்கணக்கில் வேலை இல்லாமல் காத்து கிடக்கிறான். இவனை விரட்டி விட்டு அவனை உள்ள வேலைக்கு சேர்க்குறான். அதில் தொழில் சங்கம் தொடங்கியது முன்னாடி நின்று போராடுகிற தலைவன் தடியடி நடத்தி தாக்கப்படுறான். அப்போது ஒரு கொத்தடிமை போல நடத்தப்படுகிற சூழல் இங்கே உருவாகுது. இடஒதுக்கீட்டு அடிப்படையில் படிச்சுட்டு தகுதியை பெற்று வேலைக்கு செல்கிற போது தனியார் நிறுவனங்கள் அந்த இடஒதுக்கீட்டு அடிப்படையில் அவர்களுக்கு வேலையை கொடுக்கறதில்ல. தனியார் துறைகளே வேண்டாம் என்பதல்ல நமது நிலைப்பாடும் விவாதமும். தனியார் துறைகள் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பது தான். இங்கே தனியார் துறைகள், தனியார் பெரும் முதலாளிகளின் கட்டுப்பாட்டில் அரசு இருக்கிறது என்பது தான் பெரிய அவலமாக இருக்குது. தனிப்பெரும் முதலாளிகள் தொழில் தொடங்க வருகிற போது 90 விழுக்காடு 80 விழுக்காடு எனது மண்ணின் மக்களுக்கு வேலையில் உத்தரவாதம் என்ற ஒப்பந்தம் இருக்கணும். அரசின் வேலைவாய்ப்பு கொள்கை முடிவு என்னவோ அதை அப்படியே தனியார் முதலாளிகளும் ஏற்க வேண்டும் என்கிற உறுதி இருக்கணும். அப்போ 8 மணி நேர வேலை, அவர்களுக்கு நிரந்தர பணி, ஓய்வூதியம், இதெல்லாம் அந்த ஒப்பந்தத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் நமது நிலைப்பாடு. அரசு பொது நிறுவனங்களில் எப்படி இடஒதுக்கீட்டு அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறதோ அதை போல தனியார் துறைகளிலும் வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த விவாதத்தின் நோக்கம். எனது அன்பு உறவுகளே, மீண்டும் இன்னும் ஒரு விவாதத்தில் உங்களோடு இணையும் வரை உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். மக்கள் முன்னாள்.